Hi, hello friends. Welcome to Varuthapadatha Trader Sangam. Actually, இன்னைக்கு ஒரு bad expiry day, bad day. Why? Because of பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் பவுண்ட். ஸோ மோஸ்ட்லி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுனாலே என்ன பண்ணுவோம், ஒன்று மேலே போனோம் மார்க்கெட்டு, இல்லைனா வந்து கேப்பை ஃபில் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்து மார்க்கெட் வந்து நம்மளை இன்றைக்கி வந்து சாவடிச்சிடுச்சு. ஓகே, 145 ஸ்ட்ராட்டஜிலுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ ஏன் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்ற ரீசனுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லைக் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏன் இன்றைக்கி 145 ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்ற ரீசன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம வந்து புட்டு ட்ரிகர் ஆகி தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ புட்டு ட்ரிகர் ஆகியுமே வந்து நமக்கு ஏன் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டு ட்ரிகர் ஆகி நமக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துச்சு, அதாவது 205 வரைக்கும் கொடுத்துச்சு. பட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுல் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்றைக்கி டார்கெட் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஃபேக் பிரேக் அவுட்ஸ் கொடுத்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக் ஆகிட்டு கண்டிப்பாக வந்து கேப்பை ஃபில் பண்ணோன்னு நினச்சோம். ஸோ கேப்பை ஃபில் பண்ணல. ஆக்சுவலி ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரை பண்ணுச்சு, ஆனால் நடக்கவே இல்லை. எஸ்ஜிஎக்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருந்தது. ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவும் கிடையாது, ரொம்ப நெகட்டிவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாகவே இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டிலாம் வந்து ஒரு 500 வரைக்கும் பாசிட்டிவ் போயிட்டு திரும்ப வந்து நெகட்டிவில் ட்ராப் ஆச்சு. பட் ஆனாலுமே ஃபுல்லாக ஜீரோ ஆகும்னு நினச்சோம், பட் ஆனால் ஜீரோ ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்துச்சு. ஸோ நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க மேபி ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து அழகாக ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு ஒரு டாப் கொடுத்துச்சு, திரும்ப அகெயின் டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பாட்டம் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு மேபி ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். பட் ஆனால் பியூராக 145 ஸ்ட்ராட்டஜி மட்டும் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டினியூஸாக 2வது நாள் நெகட்டிவ். ஸோ மோஸ்ட்லி இப்போ பிகினர்ஸ் வந்து இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த பேட்டர்ன் தெரியாது, எந்த சேனல் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ 145 ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கேப் அப் கேப் டவுன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து 145 அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதை நான் சொல்லலை, நாசர் சாரே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்படியே மீறி நீங்கள் என்ட்ரி ட்ரிகர் ஆகி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சேஃபாக ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிறது அது இன்னமும் காட்டிலும் ரொம்ப பெட்டர். ஸோ இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக லாஸை வந்து ஃபேஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 145 ஸ்ட்ராட்டஜியில் லாஸ், ப்ளஸ் நான் பேங்க் நிஃப்டியில் பண்ண ட்ரேடுமே லாஸ். ஸோ ஓவராலாக இன்றைக்கி எனக்குமே பார்த்தீங்கன்னா 4256 லாஸ். ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட், இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பைரி டேயில் நடக்குது இல்லையா. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல அடி தான். அதுவும் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை, நல்ல ப்ரீமியம் டிகே. ஸோ ஓகே, இப்போ 145 பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால 2 நாள். ஸோ இப்போதைக்கு 145 நெகட்டிவில் இருக்குது. பட் நாளைக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கு 90% சான்சஸ் அதிகமாக இருக்குது டார்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 நாள் ஸ்டாப் லாஸ் அடித்ததுனால கண்டிப்பாக நாளைக்கு யாரும் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வாட் எவர் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் அதை புக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். 145 ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ப்ளைனாக பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா. அதே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நான் பண்ண மிஸ்டேக், ஏன் எனக்கு பேங்க் நிஃப்டியில் எனக்கு பெரிய லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அது வந்து 500 to 1000 அந்த ரேஞ்சில் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நான் பண்ண இன்றைக்கி மிஸ்டேக் என்னென்னா, ஆவரேஜ் நான் ரொம்ப ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஏன்னா நான் வந்து புட் சைடில் எதிர்பார்த்தேன். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டேன். ஸோ அதுவுமே வந்து பிரேக் ஆச்சு. ஸோ அந்த பிரேக் ஆகிறப்பெல்லாம் நான் ஆவரேஜ் பண்ணேன். ஸோ நான் ஆவரேஜை வந்து குவான்டிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ சீக்கிரமாக வந்து எனக்கு டார்கெட் கிடைக்கும்ட்டு. பட் ப்ரீமியம் டிகே, ஃபுல் ப்ரீமியம் டிகே. ஸோ அது ப்ரீமியம் டீட்டா டிகேவை நம்ம எதுவும் சொல்ல முடியாது, பிகாஸ் எக்ஸ்பைரி டேனாலே அப்படி தான் இருக்கும். ஸோ அது தெரிஞ்சது தான். பட் ஆனால் இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் மாட்டிக்கிறதுனால ட்ரெண்டிங்கே இல்லாத டே. ஸோ அப் ட்ரெண்டும் இல்லாமல் டவுன் ட்ரெண்டும் இல்லாமல் ஒரு இதில் மாட்டிக்கிறதுனால இந்த லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு லாஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சேஃபாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி 2 நாள் எடுத்துகிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா நாளும் பண்ணுங்கள். 145 பண்ணிங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா பண்ணாதீங்க. 145 பேரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா
Thank you for watching.